வணக்கம். நான் ஒரு பத்திரிகையாளர். என்னோட பேர் மதுமிதா. இங்க இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களை வரவேற்று அவங்கள ஒரு பேட்டி எடுக்க போறோம். அந்த தலைவரோட பேர் பாரதி. மேம், நீங்க இங்க நடந்ததை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? இது எங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இதே மாதிரி இன்னும் வருஷம் இதே மாதிரி இவங்க நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இந்த ஃபங்க்ஷனை நல்லா நடத்தி கொடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். இதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு மேம் நீங்க நினைக்கிறீங்க? இதனால யூஸ்னா நிறைய இருக்கு. நம்ம இப்ப இந்த குரூப் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டோம், அதனால நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம ஆர்ட்ஸ் எடுத்துருக்கலாம், இல்ல வேற ஏதாவது எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்மளால எது முடியாதுன்னு இருந்தவங்களுக்கும் நம்மளால இது முடியும்னு தெரிய வச்சிருக்காங்க. இதுல வேற ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா மேம்? மாற்றம்ங்கிறது எதுவும் இல்லை, ஆனா நிறைய பேர் இதை விரும்பாத மாதிரி தெரியுது. அவங்கெல்லாம் இதை விரும்பி இன்னும் அடுத்தடுத்த வருஷம் இதெல்லாம் விரும்புற மாதிரி இன்னும் இருந்தா நல்லா இருக்கும். இவ்வளவு நடந்தது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மாற்றத்தை கொண்டு வரும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஏதாவது மாற்றத்தை அது கொண்டு வருமா? கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரும். அது எந்த மாதிரி மாற்றம் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த குரூப் எடுத்து தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஏன் மேம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப் எடுத்துட்டு ஏன் தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க அவங்க? ஏன்னா மேத்ஸ், பிசிக்ஸ், சயின்ஸ், பயாலஜி இதெல்லாமே கொஞ்சம் டஃப்னு அவங்களோட மைண்ட் செட் இருக்குது. அந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காண்டி இது கொண்டு வரும். இந்த வருஷம் அந்த மைண்ட் செட்டை மாற்றி அந்த குரூப் பிடிச்சிருக்கு, என்னால படிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குமா மேம்? கண்டிப்பாக. இதுல வேற ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்தா, இல்ல இதுல வேற ஏதாவது கொண்டு வரணுமா, இல்ல குரூப் சேர்றதுக்கு முன்னாடியே இந்த கவுன்சிலிங் கொடுக்கணுமா, இல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் இதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு, இதனால பிடிச்சிச்சு அப்படின்னு எப்படி மேம் சொல்லலாம்? குரூப் சேர்றதுக்கு முன்னாடியே இந்த கவுன்சிலிங் கொடுத்தா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு தாட் வந்துடும், நம்மளால இது முடியும் அப்படின்னு. இது காலையில் நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புரிய வச்சதை வெறும் பேச்சினால இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம பேசியே புரிய வச்சிருக்க முடியுமா மேம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? கண்டிப்பா முடியாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னா உங்களால முடியும்னு சொல்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இது இல்லைன்னா கண்டிப்பா புரிய வைக்க முடியாது. இதுல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம், நிறைய ஸ்டோரிஸ் நிறைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால மாணவர்கள் மத்தியில என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு எடுத்துக்காட்டா ஆம்பிஷன்ஸ் கேட்டாங்க. அந்த ஆம்பிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதையே எடுத்துக்கலாம். கோல் செட்டிங், ஸ்மார்ட், அது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு மேம், ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து இதெல்லாம் எடுக்கணும், இதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க ஒன்று நடந்துச்சு. அது மாதிரி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு, இதை எடுத்துடணும், வேணாம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயத்தை எடுத்துட்டு தன்னம்பிக்கையை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப அந்த குரூப் எடுக்கும் போதே பயத்தோட எடுக்கிறாங்க, அதுக்கான கண்டிஷன் என்ன மேம்? வீட்டோட ப்ரெஷரா, இல்ல அவங்க நினைச்சு எடுத்துட்டு பயப்படுறாங்களா? அவங்க எடுக்கிற முடிவு கரெக்டானது, அவங்கள சுத்தி இருக்க சூழல் தான் அவங்கள பயப்பட வைக்குது. இப்ப நம்ம லாஸ்டா ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம், நம்மளால தனியா எதையும் பண்ண முடியாது, ஒரு குரூப்பா இருந்தா நம்ம சேர்ந்து இருந்தா பண்ணலாம் அப்படிங்கிறது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நிறைய பேர் இருப்பாங்க, இங்க சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க, இல்ல வெளியில போய் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பயரா இருக்கும். தனியா இருந்தா எதையுமே சாதிக்க முடியாது, சேர்ந்து இருந்தா எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காண்டி இந்த அதுக்கான காரணம் மேம், தனியா யாரும் எதையும் சாதிச்சது இல்லையா, இல்ல சேர்ந்தாதான் சாதிக்க முடியுமா? அதுக்கான காரணம் மேம், நான் என்ன கேட்கிறேன்னா, தனியா இருந்தா எதையும் பண்ண முடியாதா, சேர்ந்தாதான் பண்ணலாமா? தனியா பண்ண முடியாதுன்னு இல்ல, பண்ண முடியாத விஷயங்கள் சில இருக்குது. ஒரு ஏரோப்ளேன் ஒண்ணு இருக்கு, அதை ஒருத்தரால மட்டும் இயக்க முடியுமா? இல்ல அந்த மாதிரிதான் அது. உதாரணத்துக்கு ஏரோப்ளைனா? ஓகே மேம், நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்துலயும் டீம் ஒர்க் வேணுமா, இல்ல டீம் ஒர்க் இல்லாம இதை பண்ணலாம், டீம் ஒர்க் இருந்தா இதை பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்?
இப்ப கேம் நடந்ததுல அந்த கேமை தனியா ஒருத்தரால நீ 10 பலூனையும் ஒரே ஆளா எடுத்துட்டு போய் கொண்டு வந்து சேர்க்கணும்னா அது முடியாது. அந்த டீம் ஒர்க்னால தானே ஒரு டீம் ஜெயிச்சது, இன்னொரு டீம் தோத்ததுன்னு சொல்ல வரல, அது ஒரு பதஷ்டத்துல தோத்தாங்க. அந்த மாதிரி யூனிட்டி இருந்தாதான் ஜெயிக்க முடியும். இப்போ இங்க நடந்ததை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஆகி அந்த குரூப்பை விரும்பி படிப்பாங்களா மேம்? கண்டிப்பா படிப்பாங்க, படிக்கணும். அப்ப இதையும் மீறி இன்னமுமே பயமா இருக்குங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் வந்து பயம் இல்ல, சந்தேகம். இது நம்மளால முடியுமான்னு சந்தேகப்படுறாங்க, அவ்வளவுதான். அந்த சந்தேகத்தை தானே மேம் 2 நாளா தீர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த 2 நாளா பண்ணியும் ஏன் இன்னும் அவங்களோட சந்தேகம் வந்து முடிவடையல? அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். இல்ல மேம், நம்ம நல்லாவே தான் புரிய வச்சு 2 நாளா அவ்வளோ ஆக்டிவிட்டி நடந்துச்சு, 2 பேரும் தான் பார்த்தோம், நிறைய ஸ்டோரி சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க. இப்ப லாஸ்டா நடந்தது எல்லாமே நடந்துச்சு, அப்படியும் ஏன் இன்னமும் அவங்க புரிஞ்சுக்கல? அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க சில விஷயத்த. கவனிச்சிருந்தா இது சந்தேகத்தையும் இருக்கும். இது எதுக்கு நமக்குன்னு இருந்திருந்தா சந்தேகத்தையும் இருக்காது. மேம், நம்ம வந்து நேற்று ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம். ஒரு கோடு வரைய சொன்னாங்க சார். ஸோ அந்த கோடு வரையும் போது இன்னமும் என்கரேஜ் பண்ண அந்த கோடு அதிகமாகிற மாதிரி ஒரு ஒரு வேலையை நம்ம செய்யறோம். அதை என்கரேஜ் பண்ண அது இன்க்ரீஸ் ஆகுமா நம்ம பண்றதோட வேலை? நீங்களே சொன்னீங்க என்கரேஜ் பண்ண அந்த கோடு அதிகமானதுன்னு. நீங்களே ஆன்சரை சொல்லிட்டீங்க. அப்ப அது ஏன் மேம் ஆரம்பத்துல இல்லையா? என்கரேஜ் பண்ணாதான் அது பண்ணணுமா? ஆரம்பத்துல போடுங்கும் போது ஏன் அவ்வளவு பெருசா அவங்க அந்த கோடை போடணும்? அந்த கோடு போடுறப்ப உங்களோட மனநிலை வந்து பிறந்த குழந்தை மாதிரி. ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் வயசாக உன்னால முடியும், நட, இது பண்ணு அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறோம். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு கோடு வந்து நம்ம வாழ்க்கையில வைக்கிற ஒவ்வொரு அடி மாதிரி. அந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு தூண்டுகோல் வேணும் நமக்கு. அந்த தூண்டுகோல் இருந்ததுன்னா இந்த அடியை விட பெஸ்டா இருக்கும் அடுத்த அடி. அந்த தூண்டுகோலை யார் மேம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தூண்டுகோல் கொடுக்கறதுக்கு வேற யாரும் தேவையில்ல. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களா? இந்த தூண்டுகோல் அவங்க தூண்டுகோல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன் அவங்க பண்ணல? இந்த தூண்டுகோல் வந்ததுக்கு அப்புறம் ஏன் பண்றாங்க மேம்? இல்ல அந்த 3 பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 பேரை தவிர வேற யாரும் அந்த தூண்டுகோல் கொடுக்க முடியாதா? சொசைட்டில இருக்கவங்க கொடுப்பாங்க. இந்த 3 பேரோட பெஸ்டா வேற யாராலையும் கொடுக்க முடியாது. மத்தவங்களாம் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. இவங்க 3 பேர் அளவுக்கு வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த தூண்டுகோல் வந்ததுக்கு அப்புறம் ஏன் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வரையறை இருந்திருக்கும். நம்மளால இவ்வளவுதான் முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டா அந்த இன்ட்டு போடுறத பார்த்தோம். நம்ம உங்கள்கிட்ட கேட்டாங்க 30 நிமிஷத்துல எத்தனை இன்ட்டு போட முடியும்னு. நம்ம சொன்னாங்க 30, 40 அப்படின்னாங்க. நீங்க போடுங்கன்னு சொன்னப்ப 50, 60ன்னு போட்டாங்க. செகண்ட் டைம் போடும்போது அதை விட இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த மாதிரிதான். இந்த 3 பேர்ல யாரு மேம்? இந்த 3 பேர் சொன்னீங்க, ஓகே. அந்த 3 பேர்ல இந்த ஒருத்தங்கனால இது ஃபுல்லா பண்ண முடியும், இல்ல இந்த ஒருத்தங்க பெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், இந்த 3 பேர்ல இவங்க கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே என்கரேஜ் ஆவாங்கன்னா யாரு? பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸை விட டீச்சர்ஸ் கொடுக்குற அந்த தூண்டுகோல் தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதிகமா கொண்டு போய் சேர்க்கும். உன்னால முடியும். பேரண்ட்ஸ் வந்து கூடவே இருக்கிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஜாலியாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் ஏன் படிக்கணும், இவங்க விளையாடுறாங்களே நம்மளும் போய் விளையாடுவோம்னு இவங்களுக்கு தோணும். அவங்களே சொன்னாலே உங்களுக்கு தோணும். டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ விளையாடுற நேரத்துல விளையாடு, படிக்கிற நேரத்துல படின்னு சொல்லி இவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீ இந்த தடவை 90 மார்க் எடுத்தா அடுத்த தடவை 100 மார்க் எடுக்கிற அளவுக்கு இந்த எஃபெக்ட் போடு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றது டீச்சர்ஸை விட யாராலையும் கொடுக்க முடியாது. அப்ப அதை ஏன் மேம் பேரண்ட்ஸ் பண்ண முடியாது? ஒரு நாளைக்கு 24 hours இருக்கு, 8 hours தான் ஸ்கூல்ல இருக்கும், பேலன்ஸ் எல்லாம் வீட்டுல தான் இருக்கும். சரி, ஃப்ரெண்ட்ஸ் வேணா நான் ஒத்துக்கிறேன் மேம் நீங்க சொன்னது. அப்ப பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? டீச்சர்ஸ் இங்க இருக்காங்க, 8 hours தானே ஸ்கூல்ல இருக்கும். 8 ஹவர்ஸ்க்கும் நம்ம வீட்டுல இருக்க பேலன்ஸ் ஹவர்ஸ்க்கும் இப்ப ஏன் பேரண்ட்ஸ் அந்த இதை கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 8 ஹவர்ஸ் ஸ்கூல்ல இருக்கும். காலையில எழுந்திரிச்சு பொதுவா ஒரு 6 மணிக்கு எழுந்திருப்போம்னு வைங்களே. 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 8 மணி 8:30 ஸ்கூலுக்கு வந்துருவோமா? அப்ப அந்த 2 மணி நேரத்துல என்ன பண்ண முடியும்? குளிக்கணும், சாப்பிடணும், பஸ் பிடிக்கணும், கிளம்பணும்னு வந்துடுவோம். சாயங்காலம் போய் ஹோம்ஒர்க் முடிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும்னு தூங்கிடுவோம். மீதி 2 நாள் வீட்டில் இருப்போமா? அந்த 2 நாள் உள்ள ஒரு வாரம் படிச்சிச்சு, சரி ரெஸ்ட் எடுக்கணும்னு பேரண்ட் விட்டுருவாங்க. ஆனால் டீச்சர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. நீ ரெஸ்ட் எடுத்தாலும் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா 2 மணி நேரம் படின்னு சொல்லுவாங்க.
இந்த மொத்த பயிற்சியை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? இந்த பயிற்சி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்க மைண்ட் செட்டை மாற்றும். இதை கொடுக்க அலோவ் பண்ண ஹெச்எம் மேம்க்கும் மற்ற டீச்சர்ஸ்க்கும் நீங்க சொல்ல நினைக்கிறது என்னது மேம்? அவங்க நேற்றே சொன்னாங்க, இது மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் லாஸ்ட்ல தான் கொடுக்க சொல்றாங்க, இல்லை 12th தான் கொடுக்க சொல்றாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. இதை ஃபர்ஸ்டே நமக்கு கொடுத்து நம்ம ஃபியரை போக்குன ஹெச்எம்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதை கொடுக்கணும்னு இப்படி ஒன்று கொடுக்கணும்னு யோசிச்ச இதை கொடுக்குற அந்த டீமை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? இந்த டீம் வந்து எக்ஸலன்ட். தமிழ்நாடு அறக்கட்டளை இந்த டீம் வந்து எப்படி சொல்றது, இந்த டீம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்குறதுக்கு அந்த யோசனையை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம கிட்டத்தட்ட 4 வருஷமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை கொடுத்துட்டு இருக்காங்க மேம். இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு மேலே இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ மேம். உங்களை பேட்டி எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.